இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர் can occur in a person who has witnessed an extraordinary terrifying event. The person experiences all some of it through dreams, walking, recollected through the flashbacks. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஈவெண்ட், அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா அதை நினச்சி பார்த்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறது தான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின திங்கிங்காகவே இருக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் இறக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களோட லாஸஸ் ஏதாவது இருந்தால், பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் இருந்தால், அதாவது படிப்பில் அப்புறம் ஏதாவது லாஸ் இருந்ததா, சரி அதனால தான் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி போச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நினச்சி அந்த திங்கிங் வந்து அதே தாட் வந்து வந்துக்கிட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடும். அதுதான் வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர், ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ பிஹேவியர் டெவலப்ஸ் ரிலேட்டட் டு த ட்ராமாட்டிக் such as sleep difficulties, hypervigilance, thinking difficulties and agitation. ஸோ இவங்களோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்குறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அந்த திங்கிங் அது இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கம் வந்து வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் விஜிலன்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அந்த திங்கிங் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் விடும். ஸோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ திங்கிங் டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காமல் அந்த ஈவெண்ட்டோட சிந்தனை மட்டும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட உடம்பு வந்து சரியாக இருக்காது. ஸோ ஃபிசிக்கலாக வந்து இம்பேர்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இஸ் எ சிவியர் ஆன்சைட்டி டிஸார்டர் தட் கேன் டெவலப் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு எனி ஈவெண்ட் தட் ரிசல்ட் இன் ஏ சைக்காலஜிக்கல் ட்ராமா. ஸோ இந்த டிஸார்டரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து ஆன்சைட்டி வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப வந்து சிவியர் ஆன்சைட்டியாக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் ட்ராமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கலாக ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டி வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்டம் தான் இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்னென்ன ஈவெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆஃப் தி டெத் ஒன் செல்ஃப் ஃபார் அதர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோடு நடக்கக்கூடிய டெத்து. ஸோ அந்த டெத்தாலே இவங்க வந்து ரொம்ப வந்து பயந்து இருந்தாங்க, ரொம்ப வந்து அதை வந்து ரொம்ப அவங்க மேலே ரொம்ப அஃபெக்டடாக இருந்தாங்க அப்படின்னாலும், ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த கொலை அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரெட் ஆஃப் டெத் இருந்தாலும் அதை பார்த்தான ஈவெண்ட் வந்து இவங்களுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட் ஏபிள் டு கோப் ஃபிசிக்கலி, செக்ஷுவலி, சைக்காலஜிக்கலி. ஸோ பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி, செக்ஷுவலி, சைக்காலஜிக்கலும் எதுவுமே அவங்களால செஞ்சுக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹைப்பர் அரோசல் எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் இமேஜிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் அண்ட் அவாய்டிங் ஆஃப் ரிமைண்டர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் நடந்த மாதிரியே திரும்ப ஒரு இமேஜினேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கொலை பண்ணுறதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க வந்து நம்மளை கொலை பண்ணுற மாதிரியும், நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்கள கொலை பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் அவங்க வந்து நம்மளை பயமுத்துற மாதிரியான ஒரு தாட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜஸ்லாம் நமக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு சொல்லப்போனால் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கொலை பண்ணுறது அந்த இதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த செக்ஸுவல் அப்யூஸில் நடக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக த்ரெட்டனிங் டெத்து, சீரியஸ் ஃபிசிக்கல் இன்ஜுரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அந்த சீரியஸ் ஃபிசிக்கல் இன்ஜுரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு க்ரானிக்கான ஒரு இல்னஸ் இருக்குது, கேன்சர் இருக்குது, டிபி இருக்குது, ஸோ அந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிஸார்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் ஃபிசிக்கல், எமோஷனல், செக்ஷுவல் அப்யூஸ், எக்ஸ்ட்ரீம் நெக்லெக்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதிரி வரும். அப்புறம் லைஃப் த்ரெட்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயமுத்திரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் அது வந்து வரதுக்கு திரும்ப நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ்ஸு, இம்பேலன்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நம்ம பிரெயினில் நடக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் வந்து அந்த கெமிக்கலில் வந்து சேஞ்சஸ், நம்ம எக்ஸாம்பிளுக்கு டோப்பமைன், செரோட்டின் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது தான் இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் வந்து நிறைய வர்றதுக்கு சான்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் ஃபியர் இருக்கும், மென்டல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு,
ஸோ நினச்சி பார்க்குறது. அப்புறம் எமோஷ்னல் நம்னஸ் இருக்கும். அவாய்டன்ஸ் ஆஃப் பீப்புள், பிளேஸஸ், திங்ஸு. ஸோ அந்த இடத்தோட ஞாபகங்கள் வந்துரும். அத அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்களோட திரும்ப அவங்கள பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் வர்றதுக்கு தான் நெறைய சான்சஸ் இருக்குது. இன்சோம்னியா இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், அக்ரஸிவ்னஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேர்டு சோஷியல் அண்டு ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ எந்த வித ஒரு வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கான்சன்ட்ரேஷனே வந்து இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் அரௌசல் வந்து பார்த்திங்கன்னா எ ஸ்டேட் ஆஃப் நர்வஸஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஐடியாஸ். ஸோ பார்த்திங்கன்னா கை நடுக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியாக வர மாதிரியான ஐடியாவெலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீபர்சனலைசேஷன் அண்டு டீரியலைசேஷன். ஸோ டீபர்சனலைசேஷன் முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த ரியாலிட்டியில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கும் நிறைய இவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ப்ரிவென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஆன்டிசிபேஷன் டிசாஸ்டர் இந்த ஹை ரிஸ்க் ஏரியாஸ் வித் த ட்ரைனிங் ஆஃப் பர்சனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பேரழிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த டிசார்டர் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேரழிவுலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதி வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள வந்து எடுத்து வேறு இடத்துல பகுதி, இப்போ வறண்ட இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு சாப்பாட்டுக்கே அந்த இடத்துல இல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து தங்க வைக்கிறது. ஸோ எஜுகேஷன் இல்லாத குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது. அப்புறம் சாப்பாடு இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ஃபன்ஸ் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான சாப்பாடு கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் மெத்தட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டிசாஸ்டரை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் த ஸ்பீட் ஆஃப் தி ப்ரொவைடிங் ப்ராக்டிக்கல் ஹெல்ப் த பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆல்சோ எ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ரொவைடிங்கே ப்ராக்டிக்கல் ஹெல்ப் நம்ம வந்து இப்போ வந்து வேறு இடத்துல தங்க வைக்கிறது, அவங்களுக்கான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கறது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஹெல்ப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் சைக்கோ தெரப்பி கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ நம்ம சப்போர்ட்டிவ் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, நோட் வாங்கி கொடுக்குறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது. ஸோ அது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி வந்து கொடுக்குறது. அப்புறம் கோக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்மளோட அறிவாற்றல் சம்மந்தமான பிஹேவியர் தெரப்பி. ஸோ அவங்களுக்கான நல்ல ஐடியாஸ் கொடுக்குது, அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை வந்து அவங்களுக்குள்ளே வந்து மோட்டிவேட் பண்ணி விடுறது. ஸோ அந்த மாதிரியான தெரப்பிலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஃப் ஆகி வருவாங்க. அப்புறம் ட்ரக் தெரப்பின்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக் வந்து பென்சோடைசிபாம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக் வந்து கொடுக்கணும். ஸோ இது 2ம் வந்து கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நர்சிங் இன்டர்வென்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷிங் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் த பேஷண்ட் டு எக்ஸ்பிரஸ் தேர் கிரீஃப் கம்ப்ளீட் அண்ட் மௌரிங் எ ப்ராசஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட கிரீஃப் அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம இப்போ வந்து நடத்துகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அதில் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷனோ ஒரு காலேஜ் அட்மிஷனோ சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூஸ் கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் டெக்னிக்ஸ் ஆஸ் நீடட். ஸோ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு ஈவெண்ட்லாம் உங்களுக்கு நடக்குதோ அதை வந்து அந்த டெக்னிக்கை வந்து எப்படிலாம் அவாய்ட் பண்ணணும், ஸோ எப்படிலாம் அதை வந்து கைட் பண்ணிக்கிட்டு போகணும். ஸோ அந்த டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அசிஸ்டின் ரீகெய்னிங் எ கண்ட்ரோல் ஓவர் ஆங்க்ரி அவர் பஸ்ட் அண்ட் ஐடென்டிஃபைங் அவர் ஆங்கர் எஸ்கலேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸோ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து கோவத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எல்லா ஒரு மெத்தடுமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ கோவம் எதனால் வருது, ஸோ பசி எதனால் வருது. ஸோ 2 அங்கிரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த கோவத்தை வந்து குறைக்கிறது, ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் வந்து என்கரேஜ் த மூவ் ஃப்ரம் த ஃபிசிக்கல் டு வெர்பல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஃபிசிக்கலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கோவம் வந்து வருது, வெர்பல் எக்ஸ்பிரஷன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட வெளியில் வந்து காட்டும்போது அவங்களோட வெர்பல் வந்து அதாவது எப்படி பேசணும், எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது, எப்படி மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, ஸோ அதை எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். டீச் த பேஷண்ட் அபவுட் த மெடிக்கேஷன் அட்வர்ஸ் எஃபர்ட் அண்ட் அட்வைஸ்
ஹேர் நாட் டு டிஸ்கண்டினியூ மெடிக்கேஷன் வித்தவுட் ஏ ஃபிசிக்கல் கன்சல்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து மெடிசன் வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட், அதோட காம்ப்ளிகேஷன், அதோட எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும், ஸோ எப்படி அந்த மெடிசன் முடிஞ்சதும் எப்படி வந்து ஃபாலோஅப் கேர் பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையுமே பேஷண்ட்க்கு வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட நர்சிங் டயக்னோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ineffective individual coping related to lack of the social relationship or a fear of specific stimuli, post-traumatic syndrome related to distressing event, impaired communication related to anxiety. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது, அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா எப்படி மற்றவங்கிட்ட பழகணுங்கிறத ஒரு இம்பேர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும், அதை வந்து நம்ம டீச் பண்ணாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ் அண்ட் டி அடிக்ஷன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக் அடிக்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஆல்கஹாலிசம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ க்ரானிக் டிசீஸ் மேனிஃபெஸ்டட் பை த ரிப்பீட்டட் ட்ரிங்கிங் தட் காசஸ் ஏ இன்ஜுரி டு ஹெல்த், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷனிங். ஸோ ஆல்கஹாலிசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான டிசீஸ், இது ஒரு க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரிப்பீட்டடாக அவங்க வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்குது. ஹெல்த்தை மட்டும் இல்லாமல் சோஷியலும் பாதிக்குது, அவங்களோட எக்கனாமிக்கலாகவும் அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் அக்செப்டட் இன் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் கேதரிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு அவைலபிலிட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக குடிக்கிறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனிங் அண்டு சோஷியல் கேதரிங். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரிக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோரும் ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது இதுவும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்லேயே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலிசம் வந்து நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சம் எக்ஸசிவ் ட்ரிங்கர்ஸ் ஹேவ் எ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸசிவ் ட்ரிங்கிங். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து பண கஷ்டம் வந்துருச்சு, ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்கனாமிக்கலாக லாஸ் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனைங்க ஃபேமிலியில் வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்போது இந்த ட்ரிங்கிங் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் எஸ்பெஷலி பாய்ஸ் டென் டு ஃபாலோயிங் ஏ பேரண்ட்ஸ் ட்ரிங்கிங் பேட்டர்ன். ஸோ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அப்பா அந்த மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பையனும் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சம் பீப்புள் ட்ரிங்க் டு கெட் அவே ஃப்ரம் த பெயின். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அதனால தான் நான் குடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய காசஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஆல்கஹாலிசம் இஸ் மோர் காமன் இன் ஆன்சைட்டி. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டரும் ஃபோபியா டிசார்டரும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐசோலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, லாஸஸு, இன்ஜஸ்டிஸு அண்ட் அதர் சோஷியல் காசஸ் மே லீட் டு த ஆல்கஹாலிசம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கான நியாயம் கிடைக்கல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சன் சஃபரிங் ஃப்ரம் எ க்ரானிக் ஃபிசிக்கல் இல்னஸ், பிஸ்னஸ், எக்ஸிக்யூட்டிவ், ட்ராவலிங், சேல்ஸ் பர்சன்ஸ், ஏ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். ஸோ பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வந்து எதாலாம் சஃபர் ஆகுறாங்க. ஸோ க்ரானிக்காக ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து அதனால் பிஸ்னஸால் ஒரு லாஸஸ் வந்தால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் இண்டஸ்ட்ரியில், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் சிலம் டெவலப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹாஸ்டலு, மிலிட்ரி பர்சனலு, அப்புறம் ப்ரோன்டியர் டெவலப் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, சிலம் டிவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே ஆல்கஹால் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பேஜியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், பெப்டிக் அல்சர் இருக்கும், கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் சீரோசிஸ் ஆஃப் லிவரு, ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸு, ஆல்கஹால் கார்டியோமயோபதி, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி, அனிமியா, ப்ரோட்டீன் மால்நியூட்ரிஷன், விட்டமின் டிஃபிஷியன்சி லைக் பெலக்ரா அண்ட் பெரிப்ரி. ஸோ இந்த டிசார்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எம்எஸ்என்ல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து ஆல்கஹால் அபியூஸில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் காம்ப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபைட்டிங் அண்டு இம்பைர்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஸ்லர்டு ஸ்பீச் இருக்கும், அன்ஸ்டடி கெயிட் இருக்கும், இரிட்டபிலிட்டி, இம்பேர்டு அட்டென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அது தண்ணி அந்த இது ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையாவது சண்டை போடுற ஒரு மூடோடவே வருவாங்க. ஸோ தப்பாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ குளறி குளறி பேசுறது, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பண்ணால் ஒரு ஸ்டடியான மைண்டாக இருப்பாங்க, ஒரு அன்ஸ்டடியாக இருப்பாங்க. அப்புறம் இரிட்டபிலிட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேர் அட்டென்ஷன். ஸோ எந்த ஒரு இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகும். அந்த மாதிரியான சிம்டம் எல்லாமே இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வித்ராவல் ஃபினாமினானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அதுலேருந்து விடுபடும் போது, ஸோ வித்ராவல் வந்து பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஆகும்னா ட்ரைமர் வரும், நாசியா அண்ட் வாமிட் இருக்கும், டேக்கிகார்டியா இருக்கும், அப்புறம் எலிவேட்டட் பிபி இருக்கும், அனாரெக்சியா, இன்சோம்னியா, ஃபிட்ஸ். ஸோ இது எல்லாமே வித்ராவல் ஃபினாமினன். அதாவது அதுலேருந்து உடனே வந்து ரிலீஃப் ஆகுறாங்க அப்படின்னா இந்த சிம்டம் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிரியம் ட்ரைமஸ். இட் ஷுட் பி ட்ரீட்டட் ஏ சைக்காட்ரிக் எமர்ஜென்சி. த சிம்டம் ஆஃப் இன்சோமியா ட்ரெம்லனஸ், ஃப்ரையர் இருக்கும், கன்வல்ஷன்ஸ், க்ளவுடிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன், மார்க்டு ட்ரைமட் அண்ட் ஃபீவர். ஸோ இந்த அவங்களோட டெலிரியம் ட்ரைமர்ஸ்னும் போது அந்த ஒரு இல்யூஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப தூக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குடிக்கிற மாதிரியான ஒரு இமேஜஸ் வந்து போயிட்டே இருக்கும். யாராவது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸை யாராவது குடிக்கிறவங்கள பார்த்தா அந்த மாதிரி வர்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கண்டிப்பாக வராது, இன்சோமியா இருக்கும். அப்புறம் வந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்கஹாலிசம் வந்து சர்க்கம்டெஸ்ட்லி ஆல்கஹாலிசம் இன்க்ரீசஸ் த ஹாஸ்டில் பிஹேவியர். ஸோ ஆல்கஹாலிசம் ஆர் ப்ரோன் டு டெவலப் ஏ வயலன்ஸ் அண்ட் ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் பிஹேவியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வயலன்ஸும் ஆன்டி சோஷியல் பிஹேவியரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஆல்கஹாலிசம்னால. அதுக்கப்புறம் ஆல்கஹாலிசம் அண்ட் செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் இன்க்ரீஸ் த செக்ஷுவல் டிசைர் பட் டேக் அவே த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான செக்ஷுவல் டிசையர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஆல்கஹாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் அமஸ்டிக் டிசார்டர். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்ஓரியன்டேஷன் ஆஃப் மெமரி. ஸோ மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரியை வந்து சுத்தமாக குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டிசார்டர் வந்து வரும். அப்புறம் ஆல்கஹால் டிமென்ஷியா வந்து இருக்கும். எக்ரானிக் ஆர்கானிக் மென்டல் டிசார்டர் டியூ டு ஏ லாங் டேர்ம் ஆஃப் ஆல்கஹால் ட்ரிங்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரானிக்காக ஒரு மென்டல் டிசார்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் ஜாப், லாஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், வில் மேக் த ஃபேமிலி கண்டிஷன் மிசரபிள், மெரிட்டல் டிஸ்மாரி இஸ் ஏ காமன் காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்கஹாலை வந்து வர்றது தான். அப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வில் லீட் டு ஆக்சிடென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் போலீஸில் போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் அன் ஆல்கஹால் டிபெண்டன்ட் பர்சன்ஸ் ரெக்கவர் ஃப்ரம் ஏ இன்டாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட்ஸ் இன் ஆல்கஹால் ஏ சூப்பர்வைஸ்டு வே இன்க்ளூட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து ட்ரக்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்குலியஸ் லைக் ஏ குளோரோடைசிபெக்சைட் ஆர் ஏ டைசிஃபார்ம் டு கண்ட்ரோல் ஆன்சைட்டி அண்ட் இன்சோமியா. ஸோ பார்த்தீங்கன்னா டைசிஃபார்ம்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அது இன்சோமியாவும் ஆன்சைட்டியும் வந்து ரிலீவ் பண்ணும். ஸோ அதை ஒன்று கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் அசஸ் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகுறாங்களா இல்லையா பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐ ஃப்ளூயிட்ஸ் வந்து தேவையான அளவு வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து கொடுக்கணும், ஏன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆகாதுன்னு இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ விட்டமின் சப்ளிமெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசார்டர் நம்ம பெல்லகிரா பெரிபெரிலாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி டிசார்டர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டிஃபிசிட் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைட் ஏ காம் அண்ட் சேஃப் என்வரான்மெண்ட்டு, அப்புறம் அட்மினிஸ்டர் ஆன்டி கன்வல்சன் ட்ரக். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா வித்ராவல் சிம்டமில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கன்வல்சன் ட்ரக் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசல்ஃபிரம் தெரப்பி. ஸோ டிசல்ஃபிரம் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா த ட்ரக் ப்ரொடியூஸ் ஏ ஹெட்டேக், சிவியர் ஃப்ளஷிங், நாசியா, வாமிட்டிங், பால்பிட்டேஷன், ஹைப்போடென்ஷன், டிஸ்னியா அண்ட் பிளர்டு விஷன் இருக்கும். ஆல்கஹால் இஸ் கன்சியூம்டு பை அ பர்சன். ஸோ இந்த ட்ரக்லாம் வந்து இந்த சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும். ஆனாலும் அந்த வித்ராவல் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவ் தெரப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்ஷன் தெரப்பி. ஸோ இந்த டிஸல்ஃபிரம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான அந்த இன்டியூஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ வந்து ட்ரிங்க் வந்து இந்த டைமுக்கு குடிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டியூஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டிஸல்ஃபிரம் தெரப்பி வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்ஷன் தெரப்பி. ஸோ அவர்ஷன் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பெயின் inducing stimuli at a time of drinking to establish the alcohol rejection behavior and antacid for gastritis. ஸோ அவர்ஷன் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் ஆஃப் தி ட்ரிங்கிங் அந்த ஸ்டிமுலேஷன் நான் முன்னாடி சொன்னல இன்டியூஷன் வந்து குறைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டிமுலேஷனை வந்து இது நம்ம வந்து சொல்லணும் அவங்கள. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டைவர்ட்டிங் வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான டைவர்ட்டிங் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்டாசிட் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்கனவே வந்து அந்த லிவர் வந்து டேமேஜில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆன்டாசிட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கேர் ஃபார் ஆல்கஹால் டிபெண்டன்ட். ஸோ இவங்களுக்கான நர்சிங் கேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டு பி கெப்ட் இன் ஏ குவைட் என்வாமெண்ட் இருக்கணும். அப்புறம் டெலிரியம் ட்ரைமர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்கான ரிலீஃப் வந்து கொடுக்கணும். த சைட் ரெயில்ஸ் ஆர் பெட் ரெயில்ஸ்டு வென் ஏ பேஷண்ட் இன் ஏ பெட். ஸோ பெட்லேருந்து ஏந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைட் ரெயில்ஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டு தான் ஏந்திரிக்கணும், கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ட் மேபி நெசசரி த பேஷண்ட் ஹைலி டிஸ்டர்ப்ஸ். ரொம்ப பேஷண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீப் ஹார்ம்ஃபுல் ஆப்ஜெக்ட் அவே ஃப்ரம் த ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூசைட் தாட்ஸ் வந்து வரதுக்கு வித்ராவல் சிம்டமில் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் தாட்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ரொம்ப உடையக்கூடிய பொருள், அந்த பொருளால் அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகக்கூடிய பொருளாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மானிட்டர் வைட்டல் சைன்ஸ் எவ்ரி 15 மினிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வைட்டல் சைன்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆல்கஹால் பேஷண்ட் ஹேவ் ஏ இன்ஃபீரியர் ஃபீலிங் அண்ட் லோ எஸ்டீம் இஃப் த நர்ஸ் அக்செப்ட் இஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் கோஆர்டினர்லி டாக்ஸ் டு ஹிம் திஸ் எ ஃபீலிங்ஸ் வில் பி ரெடியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் லோ எஸ்டீம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ தனக்கு எதுவுமே தன்னால் செஞ்சுக்க முடியல, ஸோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அப்ரோச்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து அந்த ஃபீலிங் வந்து எப்படிலாம் அவங்களுக்கு வந்து குறைக்கணும், ஸோ எப்படி வந்து பேஷண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ மோட்டிவேஷன் தெரப்பி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த நர்ஸ் வுட் பி ஏ எம்பத்தட்டிக். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கருணையாக வந்து ஏதோ ஆஷா அவங்கக்கிட்ட வந்து பேசாமல் ஒரு சாஃப்டான ஒரு சாஃப்ட் கார்னரில் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசி நம்ம வந்து புரிய வைக்கணும். த நர்ஸ் ஹேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஏ கேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் தி ஆல்கஹால் பேஷண்ட் and then families, the views should be included in the psychological therapy. ஸோ அவங்களுக்கான கேர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஆல்கஹாலிக் பேஷண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் அந்த இதுக்கு போகக்கூடாது, திரும்ப வந்து ஆல்கஹால் வந்து எடுத்துக்கக்கூடாது, அந்த ஆல்கஹால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்து ஆகும். ஸோ உங்களோட ஃபேமிலியை வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து நம்ம சைக்காலஜிக்கல் தெரப்பியாக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். ஸோ எப்படிலாம் ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் டு அவாய்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ கேசஸ் ஆல்கஹால் அப்யூஸ் பை ரெடியூசிங் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் த்ரூ தி ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை பற்றின அவேர்னஸை வந்து அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதுலேருந்து நிறையா அவங்க வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி டு டிடெக்ட் த கேசஸ் டு ட்ரீட் த பிஃபோர் சீரியஸ் காம்ப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு காம்ப்ளிகேஷன் இப்போ சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அந்த மாதிரிலாம் ஹெவி காம்ப்ளிகேஷன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் போகாமல் இயர்லி டிடெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான இல்னஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ட்ரெஷரி ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா எய்ம் டு அவாய்ட் ஏ ஃபர்தர் டிசபிலிட்டிஸ் அண்ட் ரீஇன்டகிரேட் த இண்டிவிஜுவல் இன்டு த சொசைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி அவங்களுக்கான டிசபிலிட்டி என்ன, அந்த டிசபிலிட்டியை வந்து எப்படிலாம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பேஷண்ட்டுக்கு வந்து கேட்கணும். ஸோ பேசும்போது சொல்லுவாங்க உங்களோட டிசபிலிட்டிஸ் வந்து என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்டா, பாவர்ட்டியா, இல்லை ஏதாவது லாஸஸ் இருக்கா, ஸோ ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கா, ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெக்யூர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. ஸோ டொபாக்கோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். ஸோ டொபாக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ யூஸ் எ சிக்னிமெண்ட் ரிஸ்க் ஆஃப் தி வெரைட்டி ஆஃப் க்ரானிக் டிசார்டர் அக்கார்டிங் டு த அமெரிக்கன் ஹெல்த் அசோசியேஷன். ஸோ ஹெல்த் அசோசியேஷன் சிகரெட் smoking is a most important prevalence a cause of premature death in US
according to a 4,40,000 in a more than a 2.4 million annual death. ஸோ பார்த்தீங்கன்னா டொபாக்கோவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அசோசியேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டெத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் டெத் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீமெச்சூர் டெத்னா அப்படின்னா என்னென்னா சின்ன வயசுலேயே இறக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அது இல்லாமல் ப்ரீமெச்சூர் பேபியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸுமே வந்து ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் டெத்து வந்து நடக்கிறதுக்கு, குழந்தைங்க வந்து ப்ரீமெச்சூராக டெத் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின். ஸோ நிக்கோட்டிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த நிக்கோட்டினா டொபாக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் கான்டெஸ்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஆர் சீவிங் டொபாக்கோ பட் தேர் இஸ் ஏ கிளினிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ganglion stimulants because a no useful purpose can be served as stimulating a sympathetic and parasympathetic ganglion concurrently. ஸோ இந்த நிக்கோட்டின் அப்படின்னா என்னென்னா, இந்த நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் அந்த ஸ்டிமுலேஷனை வந்து குறைக்கிறது. இது ஒரு கம்மா கூட, அதாவது சுவிங்கம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்டிமுலேஷனாக வந்து யூஸ் ஆகும். ஸோ திரும்ப வந்து அந்த சிகரெட்டை வந்து அந்த டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம டிசல்ஃப்ரம் பார்த்தோம் இல்லையா, டிசல்ஃப்ரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டியூஷன், அதாவது அந்த டைமில் வந்து நம்ம குடிக்கக்கூடாத அந்த வித்ராவல் சிம்டம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்ன பதில். ஸோ அதே மாதிரி தான் இந்த நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்ராவல் சிம்டம் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து இந்த இன்டியூஷனை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டிசீஸ் இதால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லங் கேன்சர், ஹார்ட் டிசீஸு, ஹார்ட் அட்டாக்கு அண்ட் ஸ்ட்ரோக்கு, கேன்சர் ஆஃப் மவுத்து, லேரிங்ஸு, ஈசோஃபேகஸ் அந்த டங்கு, கேன்சர் ஆஃப் பேன்க்ரியாஸு, கிட்னி, பிளாடர், ஸ்டொமக், கோலன் அண்ட் லிவர், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்கும், போர் சர்க்குலேஷன் தான், ஆஸ்மா அண்ட் சில்ட்ரன், லோ பர்த் வெயிட் பேபிஸ் இருக்கும், இயர்லி மெனோபாஸு, கேட்ராக் மேக்குலர் டீஜென்ரேஷன், யூட்ரின் அண்ட் சர்விக்கல் கேன்சர் இருக்கும், டிக்ரீஸ்டு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு, ஆஸ்டியோபரசிஸ், பெப்டிக் அல்சர் இருக்கும், ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸு, இன்ஃபெர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த டிஸார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஸ்டியோபராசிஸ் இருக்கும், பெப்டிக் அல்சர் இருக்கும், ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸு, இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த டிஸார்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோவில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இன் டொபாக்கோ, இது இல்லாமல் என்னென்ன இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோவில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அசிட்டோன் வந்து என்ன பண்ணுன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படுத்தும், கோமாவுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் பல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரல் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டர் மென்சுரல் சைக்கிள் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ட்ரைமஸ் எமோஷனல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், இன்சோமியா வந்து இருக்கும். ஸோ லெட்டால் என்ன பண்ணுன்னா நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து வரும். நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்டமல் பெயினை இன்க்ரீஸ் பண்ணும், இரிட்டபிலிட்டியை வந்து கொண்டு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டபிலிட்டி இன் நோஸ் வந்து இருக்கும், மவுத்துலேயும் இருக்கும், ஜிஐ ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்மியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும், டெத் வரும், ஸ்டொமக்கு வந்து கிராம்ப்ஸ் இருக்கும். அப்புறம் கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், டிஸ்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். அப்புறம் ஹைட்ரோஜன் கைனேட். ஸோ ஹைட்ரோஜன் கைனேட் வந்து பார்த்திங்கன்னா கோமா இருக்கும், சீசர் இருக்கும், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருத்தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் இன் அஃபெக்ட் இன் பிரெயின் வந்து இருக்கும், போன் மேரோ வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லிப்ஸ் இருக்கும், மைனர் ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் ப்ளீடிங் ஆஃப் ஐலிட்ஸ் இருக்கும், பினால் வந்து இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், எடிமா இருக்கும். ஃபார்மாலிட்டிகைடில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரி வந்து ஐஸ் வந்து வாட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் சென்சேஷன் இருக்கும், ஐ இருக்கும், நோஸ் இருக்கும், த்ரோட் இருக்கும், காஃபிங், அப்புறம் வீசிங் வந்து வரதுக்கு சேர்ந்து. அப்புறம் டிடிடி. ஸோ பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வந்து வரும், ட்ரைமர் இருக்கும், லிவர் டேமேஜ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஏ காம்பினேஷன் ஆஃப் தி மெடிக்கேஷன் அண்ட் பிஹேவியர் தெரப்பி, லேட்டஸ்ட் டொபாக்கோ ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் சச் எஸ் ஏ பர்பைன் அண்ட் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிஸ், நிக்கோட்டின் கம் அண்டு பேச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஷனை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பிஹேவியர் தெரப்பி இன்க்ளூட்ஸ் வாக்கிங், ரீடிங் மெட்டீரியல்ஸு, வெப் பேஸ்டு ப்ரோக்ராமு, இண்டிவிஜுவல் அண்டு குரூப் கவுன்சிலிங். ஸோ பிஹேவியர் தெரப்பி வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபாலோவிங் வித் கிளைம்ஸ் ப்ராக்ரஸ் அதர் டிப்ஸ் அண்ட் செலிப்ரேட் த சக்ஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸை மட்டும்தான் முக்கியமாக நம்ம வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரிப்பேர் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் லிட்டில் டைம் பிஃபோர் த குவைட்ஸ்
14 to 30 days யூஸ்வலி ஆப்டிமல் த ப்ரெமிஸ் மைண்ட் த பாடி ஃபார் சக்ஸஸ். பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து 15லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், நிக்கோட்டின் பேஸ்டு மெடிக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் பேஸ்டு மெடிக்கேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் கேர்வன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அந்த இதை நிக்கோட்டினை வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிகரெட்டை வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அஃபெக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து, அதாவது அடிக்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து லங் கேன்சர் வரும், லங் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் when you give your body steady dose a nicotine all time and stop the suddenly you will be more side effect withdrawal symptom you should make a quieting a lot order. ஸோ பார்த்தீங்கன்னா சடனாக பேஷண்ட்டை வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து கொடுத்துட்டே அப்படி இருக்குன்னா அவங்களுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வித்ராவல் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்ராவல் சிம்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிலிட்டி இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், கிராவிங் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கும். ஸோ ஸ்லோ லோயர் த லோ டோஸ் கிராஜுவலிட்டி வித் நிக்கோட்டின் பேஸ்டு அன்டில் த ஃபீல் ஆர் ஏபிள் டு ரெசிஸ்டன்ஸ் த கிராவிங் ஆர் போன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வித்ராவல் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டினை வந்து கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான டோஸில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் ஸ்டில் have a craving but they will be weaker. It is very important to have some from the social support when they decide to quit. No matter if you use a product or not, support you come from your doctor, counselor, support group, close friend and your family members. இப்போ பார்த்தீங்கன்னா வித்ராவல் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூஸ் பண்ணி ஒரு நல்ல டாக்டராக வந்து பார்த்து அவங்களுக்கான கன்சல்டேஷன் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கணும், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து சொல்கிறது, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் எனக்கு வந்து இருக்குது, இதை வந்து எப்படி ரிலீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வித்ராவல் சிம்டமால் என்னென்னலாம் டிஸார்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வரும், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், அப்புறம் வந்து ஹார்ட் பிளட் வெசல்ஸ் வந்து டிசீஸ் வரும், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஸ்டொமக் கேன்சர் இருக்கும், டயபெட்டிஸ் மெல்டஸ் வரும், கிட்னி டிசீஸ் இருக்கும், லிவர் டிசீஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஓவர் ஆக்டிவ் தைராய்டு இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஃபீனோக்ரோமைசைட்டா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸார்டர்லாம் நீங்கள் எம்எஸ்என்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டிஸார்டர் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா So over the counter treatment are typically used 12 weeks of the part of the smoking cessation program. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து எல்லா கவுண்டர் 12 வாரத்துக்கு வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வித்ரா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் திங்ஸ் கன்சிடர் when taking the nicotine based medication, do not smoke a while for you are using the nicotine medicine, you could risk a overdosing or nicotine. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப வந்து அந்த நிக்கோட்டின் எடுத்துகிட்டு இருக்கும்போதே திரும்ப வந்து ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓவர் டோஸ் நிக்கோட்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலர்ஜிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிக்கேஷன் பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரெக்னென்ட் கீப் திஸ் அண்ட் ஆல் மெடிக்கேஷன் ரீச் த சில்ட்ரன் அவுட் பெட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய நிக்கோட்டின் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பிரஸ்ட் ஃபீடிங் லேடிஸ்க்கும் ரிஸ்க்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அப்புறம் சில்ட்ரனுக்கு, அப்புறம் பிட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா காமன் பிராண்ட் அண்ட் நிக்கோட்டின் நேம்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படிலாம் கிடைக்குது, கம்மா கிடைக்குது, பேச்சஸாக கிடைக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொமிட்டில் வந்து லோசிஜன்னா சாக்லேட் மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 ஸ்டேஜஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ கன்ஃப்ளஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா the person does not want to quit smoking but may try to quit because they feel pressured. ஸோ பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த குவைட் ஸ்மோக்கிங், ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அமைதியாக வந்து நான் வந்து இருக்கேன், ஸோ ஆனாலும் எனக்கு அந்த திங்கிங் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு அவங்களுக்கான தெரப்பீஸ் வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டம்ப்ளேஷன்னா the person want to quit a somebody he has not taken a steps quite but wants to text பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாரும் வந்து எடுக்க வேணாம், நம்மளே நம்ம வந்து குவைட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்மளே நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த எஃபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா the person takes a small steps to quit such as a cutting back on smoking or a switches a lighter brand. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து குறைக்கலாம், ஸோ அதை எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் தெரப்பி வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the persons put a plan or quitting into action, he or she makes a changes in his our action and environment to help you cope with the adjust smoke. The person copes a adjust smoke by following the plan and remains smoke free or 6 months. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து அந்த அட்ஜஸ்ட் வந்து அந்த ஸ்மோக்கிங் அட்ஜஸ்ட் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சுவிங்கத்தை வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பேஷண்ட் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் அவங்கள வந்து ஸ்மோக் பண்ணாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆர் நாட் ஸ்மோக்கு ஃபார் 1 year ஸ்மோக்கிங் அகைன் ரிப்ளேஸ் த காமன் 70% who quit smoke again. Most smokers tried 3 times before successfully getting it don't give up. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து இப்போ 1 year எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா திரும்ப வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனாலும் பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்து திரும்ப வந்து நீங்கள் போகாமல் அதை வந்து பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங் யுவர் லைஃபு. ஸோ லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ் ஹெல்த் இருக்கும், ஃபீல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், லுக் பெட்டர் வந்திருக்கும், இம்ப்ரூவ் யுவர் சென்ஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட சென்ஸ் டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சிகரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்காங்க. இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லும்போது அது வந்து நம்ம வந்து தெளிவாக ஒரு டீச்சிங்கில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேஷண்ட் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னோடய கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.